திருநெல்வேலி, திருப்பதிக்கு லட்டு, மணப்பாறைக்கு முறுக்கு உள்ளிட்ட வரிசையில் ஆம்பூர் என்றால் நினைவிற்கு வருவது பிரியாணி. அதிலும் இறைச்சி இல்லாத பிரியாணி என்று பெயர் பெற்றுள்ள குஸ்காவுக்கு ஆம்பூருக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் வரும் அனைவரும் தேடிச் செல்வது பிரியாணி கடைகளை. மசாலா வாசம் கமகமக்க மட்டன் பிரியாணியின் விற்பனை மட்டுமே இங்கு களை கட்டும். ஆனால் இந்த எண்ணத்தை பொய்த்து போகச் செய்கிறது குஸ்கா. இறைச்சி இல்லாத குஸ்காவை சைவ பிரியர்களும் தேடிச் சென்று முற்றுகையிடுவது ஆம்பூர் கடைகளை. உயரக சம்பா அரிசி, அம்மியில் அரைக்கப்படும் மசாலாவை கொண்டு பழங்கால பித்தளை டேக்சாக்களில் பாலாறு தண்ணீருடன் சமைக்கப்படுவதால் இன்றளவும் ஆம்பூர் குஸ்காவின் சுவை மாறாமல் உள்ளது. நம்ம கடை பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து சென்னை போகும்போது ஆம்பூர் ஒட்டி தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச்லேயே இருக்கனால நம்மக்கிட்ட எந்த கஸ்டமர் வந்தாலும் ஆம்பூரில் நிற்பாங்க, பிரியாணிக்காக வருவாங்க. சப்போஸ் பிரியாணி இல்லை, புஷ்ஷாக தான் இருக்குதுன்னா அதுனா கொடுங்க, பரவாயில்ல, அதுக்காக தான் நான் அத்தி தூரமாக வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு ரொம்ப நன்றிங்க, இதுனா கொடுத்தீங்கல்ல, அதுக்காக தான் நாங்கள் வந்தோன்றதுக்கு சந்தோஷமாக போவாங்க. ஸ்டார் பிரியாணின்னு தெரிய வந்தது வடபழனியில் ரீசெண்டாக இதே மாதிரி டிவியில் அனௌன்ஸ் பண்ணிட்டு ரீசெண்டாக போய் வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணும்போது இட் வாஸ் அமேசிங். அதுக்குள்ளே இந்த ஒரு ட்ரிப்பும் வந்தப்போ இங்கே சாப்பிடணும் அப்படின்றதுக்காகவே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இது குஸ்கா மட்டும் கிடைக்குதுன்னா கூட டெஃபினட்டாக இது இட்ஸ் வர்த் இட் டு ஈட். ஆம்பூர் நகரில் மட்டும் குஸ்காவிற்கு என்று 100க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. ஆனால் குஸ்கா பிரியர்கள் நாடிச் செல்வது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த நசீர் அகமதின் ஸ்டார் பிரியாணி கடைகளையே. மட்டன் பிரியாணி இல்லை என்றால் உடனே வாடிக்கையாளர்கள் கேட்பது குஸ்காவைத்தான். இறைச்சி சேர்க்கப்படாத குஸ்காவை சாப்பிட்டாலே பிரியாணி சாப்பிட்ட திருப்தி ஏற்படுகிறது என்பது வாடிக்கையாளர்களின் கருத்தாகும். இந்த குஸ்கா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனதால சாப்பிட்றதுக்கோசம் அங்கேருந்து வந்துருக்காங்க. ரொம்ப இதுக்கோசமே ஒரு 12:30 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து தாண்டியே ஒரு 140 கிலோமீட்டர்லேருந்து சாப்பிட்றதுக்கோசமே வந்துருக்கோம். நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்கோம். பிரியாணி மட்டும் குஸ்காக்காக சாப்பிட்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். தொடர்ச்சியாக இங்கே 5 வருஷத்துக்கு மேலே வந்துட்டுருக்கோம். பிரியாணி கிடைக்கலாம், நாங்கள் குஸ்காவை விரும்பி சாப்பிட்டு குஸ்காக்காவது வருவோம். இங்கே சென்னையில் இருந்து பெங்களூர், கோவை செல்லும் பயணிகள் கூட ஆம்பூரில் நின்று குஸ்காவை சுவைத்துவிட்டு செல்வதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். சைவ பிரியர்கள் குஸ்காவை மட்டுமே ருசிக்க, அசைவ பிரியர்கள் குஸ்காவுடன் மட்டன் அல்லது சிக்கன் குழம்பை சேர்த்து ருசித்து வருகின்றனர். அனைவரின் விருப்ப உணவான குஸ்காவின் விலை ஒரு பிளேட் 50 ரூபாய் மட்டுமே. இதனால் பல்வேறு தரப்பினரும் விருப்பமுடன் குஸ்காவை சாப்பிட்டு செல்கின்றனர். சன் செய்திகளுக்காக வாணியம்பாடியில் இருந்து AK நூருல் அமீன். தமிழ் சினிமாவில் முதலாக இரட்டையர்